இப்ப நீங்க பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா நான் பண்ணியாகணும் லால்குடிக்காக அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியத்தோடயும் ரொம்ப ஆசையோடயும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னவா இருக்குமா? எனக்கு பாத்ரூம் வசதி இல்லை, அது ரொம்ப பெண்களுக்கு வந்து அது முக்கியம். ஜென்ஸு கூட எங்க வேணாலும் போய்க்கிருவாங்க, ஆனா லேடிஸுக்கு வந்து முதல் காரணம் வந்து பாத்ரூம் வசதி. அதை வந்து எல்லா பெண்கள் வந்து கையை பிடிச்செல்லாம் கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வந்து நம்ம விவசாய ஃபேமிலி தான். ஆமா, மீடியமான ஃபேமிலியிலேருந்து வந்தோம் நாங்கள். இருந்தாலும் அந்த விவசாயத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த நெல் வந்து அறுவடை பண்ணி நம்ம வச்சுருக்குறாங்க, அதுக்கு சரியான வேர் ஹவுஸ் இல்லை, ரோட்லேயே கொட்டி வச்சுருக்குறாப்புல. அந்த மழை பெஞ்ச உடனே ஒரு ஒரு 4 நாளில் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு 2 நாள்லேயும் முளைச்சிருச்சு. அப்படியே அள்ளி என்கிட்ட காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நெல் கொட்டி இருக்கும் போதும் போய் பார்த்துட்டு வந்து அந்த ரோட்டில் ஏன் இப்படி கொட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதே போல் இவங்களும் சொல்கிறாங்க இந்த முளைச்சிருக்குது அப்படின்னு. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் அப்படியே ஷர்ட்டு கூட ஒரு பனியன் கூட இல்லை, அவங்க டிஷர்ட் கூட போடாமல் தான் நிற்கிறாங்க ரோட்டில். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோக்கா. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் வேலை செஞ்சு கடைசி நாள் பலன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த வேர் ஹவுஸ் இருந்தால் தானே சேவ் பண்ணி வச்சு அதை திருப்பி சேல் பண்ணுவாங்க நல்ல ரேட்டுக்கு. அதே மாதிரி மக்காச்சோளம் போகிற வழியில் மக்காச்சோளம் அதே மாதிரி தான் இருந்தது, விலையே இல்லை அப்படின்னு கொட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டு சரி கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவர்கிட்ட எடுத்துக்கொண்டே சொல்லி இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேயும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இந்த பாத்ரூம் வசதி, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து ஒரு அந்த திங்ஸ் இல்லை, சரியான ஃபெசிலிட்டி இல்லை. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன்.